அண்ணே என் கிக்கினே, என் கிக்கி பங்கஜ், கிக்கி என் கிக்கி எங்க கிடைச்சது பங்கஜ்? அம்மா கிக்கி பாத்தீங்களா? அண்ணே கிக்கி பாத்தீங்களா? Thank you so much பங்கஜ், thank you so much. எங்க இருந்து கிடைச்சது? மான்சி கிக்கி பாத்தியா? அம்மா என் கிக்கிமா, என் கிக்கி இததான் தொலைச்சிட்டேன். இததான் குப்பை தொட்டில போட்டுட்டா. அண்ணே ஒண்ணு இல்ல என் சார். கிக்கி பாருங்கண்ணே. எங்க இருந்து பங்கஜ்? உட்காருங்க வாங்க. ஓகே Wow, சார் உட்காருங்க. thank you so much. My கிக்கி, my கிக்கி. அம்மா என் கிக்கி பாத்தீங்களாமா? இதத்தான் மான்சி தொலைச்சிட்டா. நீ தானே தூக்கி போட்ட. இங்க பாரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. My கிக்கி. சுகந்தி, சுகந்தி. Wow, thank you so சந்திரா, much. இட்ஸ் ஓகே. சந்திரா. இங்க வா. இன்னைக்கு சூர்யாவுக்கு முக்கியமான நாள். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே பங்கஜ். ஆமாம்மா, நானும் அதுதான் நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம். பாவம் சூர்யா என்னென்ன கனவோட இருந்தானோ. புரியுதுமா. ஆனா இந்த வீட்ல அது யாருக்குமே புரியலையேப்பா. எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியமா இருக்கு. சூர்யாவை பாரு, சந்திராவுக்கு ஒண்ணுனா உடனே தான் வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம அவன் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கான். சூர்யாவை பத்தி நினைச்சு பார்க்க இந்த வீட்ல ஆளே இல்ல. அதான் நீங்க இருக்கீங்களேமா. அது பத்தாது பங்கஜ், அவனுக்குன்னு ஒருத்தி வந்தாகணும். அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒழியும். சரிம்மா, நீங்க சந்திரா சாரை பாருங்க. இத பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். இல்ல பங்கஜ், நான் இத பத்தி இப்பவே சூர்யா கிட்ட பேசி ஆகணும். இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி வரேம்மா. இந்த ஆள் எதுக்கு வரான்? அனு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனது இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னய்யா, உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் உன்னை தேடி கடைக்கு வந்திருக்க, வாங்கன்னு கூட சொல்ல மாட்டியா? வாங்க ரகுபதி. சங்கர், 2 கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரிங்க முதலாளி. என்ன ரகுபதி இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கத்தாயா? ஆமா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நானா? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சரி, டைம் ஆச்சு எனக்கு. இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். ஏதாவது அவசரமான விஷயமா? யோ, எனக்கும் காலனில ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். என்னய்யா, பிளான் எல்லாம் பயங்கரமா போடுற மாதிரி இருக்கு. பிளானா? என்ன பிளான்? உங்க சொந்தக்காரங்க யாரோ அனுவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாமே. அது ஆமா ஆமா ஆமா, அவங்க திடீர்னு பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னாங்க. போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிற? சும்மா வெளிப்படையா சொல்லியா, நமக்குள்ள என்ன? ஏயா, அவங்க கரெக்டான அட்ரஸ்க்கு தான் போயிருக்காங்கன்னு நீ விசாரிச்சியா? அவங்க பாட்டுக்கு அட்ரஸ் மாதிரி வேற ஏதாவது வீட்டுக்கு போயிருக்க போறாங்க. என்ன ரகுபதி சொல்றீங்க? என்ன சொன்ன? என்னமோ சொன்ன விடியா. இத பாரியா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வேற ஒரு பையனோட அனுவுக்கு கல்யாணம் நடக்க அந்த சூரிய பிரகாஷ் நிச்சயமா விட மாட்டான். ஏன்னா அவங்களுக்குள்ள என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கியா. கனெக்ஷன் புரியுதா? அந்த மன்மதனே பொண்ணு பார்க்க வந்தாலோ பொண்ணு பார்க்கிற சம்பவம் மட்டும் தான் நடக்கும். கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த அனுவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். கடைசியில் அந்த சுப்பு என் கால வந்து விழுந்தாகணும். சார் பிளீஸ் சார், என் பொண்ணுக்கு சம்பத்தை கட்டி வைங்கன்னு என் கால விழுந்து கெஞ்சத்தான் போறான். அது தெரியாம நீ என்னமோ குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்க. ஏதோ கூட பழகினாலாச்சே, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்த. அப்புறம் இஷ்டம். யோ, அந்த காலனில பொண்ணு பாக்குற சம்பவம் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல.
எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு பேசுறேன். வரவா? ஆ? எவ்வளவு நேரண்டி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற? அங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்தவங்க காத்துட்டு இருக்காங்க. இப்போவும் நீ போகாம இருந்தா அது உங்க அப்பாக்கு அசிங்கம் அனு. சொன்னா கேளு. customer you're trying to speak to is not answering. இத்தனை தடவை ஃபோன் பண்ணி சார் எடுக்கலனா அங்க என்னமோ ஒரு ப்ராப்ளம்னு தோணுது ரம்யா. இல்லனா சார் என்ன நிச்சயமா பார்க்க வந்திருப்பாரு. அவர் வரும்போது அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நீ முதல்ல கிளம்பி போலனா உங்க அம்மா செம டென்ஷன் ஆயிடுவாங்க. அனு, ஏய் உங்க அம்மாடி. ஏய் நீ போய் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுடி. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. போய் சொல்லுடி போ. என்னடி பண்றாவ? ரெடி ஆயிட்டா ஆண்டி, வந்துட்டே இருக்கா. அந்த ட்ரெஸ்ல உங்க பொண்ணை பார்த்தா அப்படியே நீங்க அசந்து போயிடுவீங்க. சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு. நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க 2 பேரும் அங்க இருப்போம். போதுமா? கண்டிப்பா அவ வந்துருவா. இப்ப வந்துருவா. அம்மாடி, பொண்ணு எங்க கண்ணிலேயே காட்ட மாட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்க பையனும் வந்துருவாருல்ல? அவன் எப்பவும் இப்படி பிஸியா தான் இருப்பான். நீங்க ஒண்ணும் வித்தியாசமா நினைக்காதீங்க. பொண்ணு பார்க்க கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா? என் பையன் எப்பவுமே பிஸி தான். வேலைக்கு போகும்போது அவன் கிளம்பும் போது கூட நான் அவனுக்கு ஊட்டி விடுவேன். உட்காந்து சாப்பிட கூட அவனுக்கு நேரம் இல்ல. இந்த கல்யாணமே எதுக்குங்கிறீங்க? உங்க பையனுக்கு ஊட்டி விடுவா? கல்யாணம் ஆயிட்டா அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். உங்க பொண்ணு என் பையனை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். இந்த காலத்து ஆளுங்க மாதிரி உங்க பொண்ணு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு எந்த தலையெழுத்தும் உங்க பொண்ணுக்கு கிடையாது. வீட்ல நிம்மதியா இருந்தமா, டிவி சீரியல் பார்த்தமான ஜாலியா இருக்கலாம். என் பையனை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். எங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்க பையன் நிறைய சம்பாதிக்கிறான். உங்க பொண்ணு வேலைக்கு போய் நிறைய போது சொல்லுங்க. என் பொண்ணு தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்ல சீஃபா இருக்கான்றது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல சும்மா இருந்தா என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு அவ சம்பளம் ரொம்ப உதவியா தான் இருக்கும். நிச்சயதார்த்தம் ஆகிற வரைக்கும் உங்க பொண்ணு தாராளமா வேலைக்கு போட்டோம். நிச்சயான கையோட அவ வேலையை விட்டுட்டோம். நிச்சயானாலே அவ எங்க வீட்டு பொண்ணு தானே. நீங்க என்ன சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொண்ணு வேலைக்கு போறது வெறும் பணத்துக்காக மட்டும்தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. சுப்பு, புஷ்பா இங்க பாருங்க, சில விஷயங்களை ரொம்ப தெளிவா பேசிக்கிறது நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா என் பொண்ணு இந்த வீட்டிலேருந்து மாறி இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த வீட்டில் அவளுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்ததோ அதே அளவு சுதந்திரம் அவளுக்கு அந்த வீட்லயும் கிடைக்கணும். அவ எப்படி சுதந்திரமா வாழ்ந்தாலோ அதே அளவு சுதந்திரம் தான் அவளுக்கு அந்த வீட்லயும் கிடைக்கணும். இப்போ அவளை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ற முடிவு இல்ல, அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பெத்த அப்பாவான எனக்கே கிடையாது. அதே மாதிரி அவளை வேலைக்கு போய்தான் ஆகணும்னு சொல்ற விஷயம் கூட யாருக்கும் கிடையாது. அவ வேலைக்கு போலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய நபர் என் பொண்ணு மட்டும்தான். அவ எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவை ஒத்துக்கிட்டு அவ கூட வாழற ஒரு பையன் தான் அவளுக்கு மாப்பிள்ளையா வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் என் பொண்ணை கொடுக்கணும்ன்றது என் லட்சியம். என் பொண்ணு எப்பவும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணுங்க, அவ்வளவுதாங்க. இவ்வளவு சொல்றீங்க, உங்க பொண்ண கண்ணுல கூட காட்ட மாட்டேன்றீங்களே. என் பொண்ணு இப்போ வந்துருவா, ஆனா உங்க பையன் எப்போ வருவான்றது உங்களுக்கே தெரியலையே. அனு, இன்னும் நீ போகலன்னா நல்லா இருக்காது. சொன்னா கேளுடி. சூர்யா சார். என்னடி சூர்யா சார், நீ இப்படியே போகாம இருக்க? அங்க பொண்ணு பார்க்க வந்தவங்க உன் போட்டோவை பார்த்து சம்மதம்னு சொல்லிட்டு போயிட்டா என்னடி பண்ணுவ? என்னடி சொல்ற? இப்ப நீ உங்க வீட்டுக்கு போக போறியா இல்லையா?
இப்ப வந்துருவா. ஆமாங்க இப்போ வந்துருவா. ஏதோ வந்துட்டாளே. வாமா. சார் யாரு? சார் பேர் சூரிய பிரகாஷ். அவர் கம்பெனில தான் என் பொண்ணு வேலை செய்யறா. எங்க பொண்ணோட வாழ்க்கை சிறப்பா அமையணுங்கிறதுல எங்களை விட சாருக்கு தான் அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, பொண்ணை பார்த்தாச்சு, நாங்க கிளம்புறோம். மத்ததெல்லாம் போன்ல பேசிக்கலாம். சரிங்க, வாங்க. வரங்க. வரமா வரங்க. சாரி, உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்க இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் நீங்க தப்பான நேரம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அது சூர்யாவுக்கா? மான்சி சொன்ன கேளுமா. வேண்டாம். இவர் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தாருன்னு தெரியலையே. இந்த அணு என்ன பண்ணி வச்சிருக்காளோ என்னமோ. அம்மா மகமாயே. நான் வந்தது அது சார் போன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க சார். இட்ஸ் ஓகே. ஐ நோ மாமின்லோ, ஐ நோ. இத்தனை தடவை போன் பண்ணிருக்கேன், ப்ரோயின்ல ஒரு வாட்டி கூட எடுக்கல. இதுதான் எங்க சந்திராக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட். ப்ளீஸ் மான்சி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வேண்டாம். அப்படி என்ன மாமின்லோ இன்னைக்கு ஸ்பெஷல்? நாங்களும் இந்த வீட்ல தானே இருக்கோம், எங்க கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்களா? சந்திராக்கு உடம்பு சரியில்லை, ஆனா ப்ரோயின்லோ தான் வேலைதான் முக்கியம்னு போயிட்டாரு. அவன் போகவே மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் கம்பல் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். நீயும் எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருந்த. தட்ஸ் த பாயிண்ட் மாமின்லோ. சந்திராக்கு இப்படி ஆயிடுச்சே, இந்த நேரத்துல அவரை இப்படி விட்டுட்டு போறோமேன்னு உங்களுக்கும் அக்கறை இல்ல, ப்ரோயின்லோக்கும் அக்கறை இல்ல. போவாதீங்கன்னு நான் சொன்னா அதுக்கு எனக்கு இந்த வீட்ல எந்த மரியாதையும் இல்ல. சந்திராவை பாத்துக்கதான் நீயும் நானும் இருக்குமே மான்சி. ஓ அப்படி. அதாவது என் புருஷனை நான் பாத்துக்கணும், அம்மாவா நீங்க பாத்துப்பீங்க. ஆனா அண்ணனா ப்ரோயின்லோ எந்த பொறுப்பும் இல்லாம பாத்துக்கலாம் மாட்டாரு, அப்படிதானே? எல்லாமே இப்படி குதர்க்கமா புரிஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட எப்படி பேசுறது? வெளிப்படையா சொல்றதுக்கு பேரு இந்த வீட்ல குதர்க்கம்னா ஐ கான்ட் ஹெல்ப் இட் மாமின்லோ. யூ நோ ஒன் திங், சந்திரா உடம்பு சரியில்லாதவன் தான், கொஞ்சம் முட்டாள் தான், ஆனா நல்லவன், சோதுவாது தெரியாதவன். ஆனா நீங்களும் ப்ரோயின்லோவும் இந்த வீட்ல நியாயமாவே நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. இத இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ரிப்பீட்டடா உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணும்னு எனக்கு தெரியல. போதும் மான்சி, இந்த பிரச்சனை இதோட விட. இந்த மாதிரி நீ சொன்னதை கேட்டு கேட்டு எனக்கும் சலிச்சு போச்சு. நோ மாமின்லோ, இன்னைக்கு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாகணும். ஐ அம் கோயிங் டு கால் ப்ரோயின்லோ ரைட் நவ. மான்சி, டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் மீ மாமின்லோ. இப்பவே ப்ரோயின்லோ இங்க வந்தாகணும், இல்லனா இங்க என்ன நடக்கும்னு தெரியாது. ஐ மீன் இட்.
ரஞ்சனி என்னண்ணே? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா எங்க உனக்கு? போனேன்? கடைக்கு தானே போனேன். என்ன நடக்குது? என்ன விஷயம்? என்ன விஷயமா? அங்க அணுவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்னன்னு சொல்றீங்க? நம்ம அணுவையா? ஆமாம்மா, நம்ம அணுவுதான். ஆமா, அதுக்கு நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? கல்யாணம் ஆகி தன் ஃப்ரெண்டு தன்னை விட்டு போயிடுவாங்கிற வருத்தம். அப்படித்தானே ரம்யா? வாங்க பங்கஜ் சார். பயந்தியா நல்லா வேணும் உனக்கு. முட்டா பையன் மாமன இருக்கு ஒரு நாள் உனக்கு. ஏன இந்த கல்யாணம் நடந்துருமாண்ணே? என்ன ரஜினி கேக்குற நீ? அந்த சூரிய பிரகாஷ் நடத்த விட்டுருவானா என்ன? மாமா, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. என்ன தேவையில்லாம பேசிட்ட? இல்ல நீதான் சொல்ல. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு? டேய் சம்பத், அவன் தான் சொல்லல, நீயாவது சொல்லி தொலையடா. ஐயா, நீ பேசுனதெல்லாம் தப்புதான்ப்பா. என்ன சொல்றதுனே தெரியல மாமா. மத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா ஏன் மாமா உங்களுக்கு இவ்ளோ எரிச்சல் ஆகுது? நீங்க இங்க வர வரைக்கும் எங்க அம்மா இப்படியெல்லாம் இல்ல, நல்லதா இருந்தாங்க. ஆனா நீங்க வந்த பிறகுதான் என் அம்மா ரொம்ப மோசமாயிட்டாங்க. சுப்பிரமணிய அங்கிள் சொல்றது ரொம்ப சரிடா. அப்ப நான் எப்படி இருக்கேன் ரம்யா? பாத்தீங்களா மாமா? பாவம் மாமா சம்பத், நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும் சம்பத்தை தான் வந்து சேரும். அம்மா, உனக்கும் சேர்த்துதாமா இத சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் தெரியும், போடி உள்ள வேலையை பாத்துக்கிட்டு. எங்களுக்கு தெரியாதா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ரஜினி. இனி அந்த சூரிய பிரகாஷ் என்னெல்லாம் பண்ண போறான்னு. அது சரிண்ணே, பங்கஜ் பேர் கேட்டதும் நீங்க ஏன் இப்படி பயந்தீங்க? நான் பண்ண வேலை அப்படி இல்ல. இப்ப உனக்கு அதெல்லாம் எதுக்கு? இந்த பொண்ணு பாக்குற சம்பவம் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாப்போம். ஏன் ரஞ்சனி, இன்னுமா இதுங்க பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவாங்களோ? ஐயோ டேய் டேய், சொன்னத மட்டும் செஞ்சு தொலைங்கடா. எங்கடா போற? சூர்யா சார பாக்க. சூர்யாவே? சூர்யா சார் எங்கடா இங்க இருக்காரு? உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே தெரியல. அவரு அணு வீட்டுக்கு எப்போ வந்துட்டாரு. அண்ணா, என்னண்ண? என்ன நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? ஓ, நான் வீட்டுக்குள்ள போனாதான் நீங்க ரெண்டு பேரும் பேசுவீங்க. சரி, அப்ப நான் போறேன். அண்ணா, இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லி வெறுப்பேத்துறதுக்குன்னே இங்க வந்துட்டு போறான் அவன். ரஜினி, சூர்யா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டான்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அது இவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். சார், அனு பர்த்டே அதுவும் தான் நடத்தி வைக்கணும். ஆமா, சொல்லிட்டேன் நான். சார், ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், எடுத்து பேசுங்க சார். அண்ணி, எல்லாம் ஓகே தானே? நோ ப்ரோ இன் லா, இங்க எதுவுமே ஓகே இல்ல. எவ்ரிதிங் இஸ் அப்நார்மல். உங்களுக்கு தான் தெரியுமே ப்ரோ இன் லா, இங்க எதுவுமே ஓகே இல்லன்னு. அப்படியே சும்மா கேக்குறீங்க எல்லாம் ஓகேவான்னு? அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் வெயிட் ப்ரோ இன் லா. முதல்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். என்னால இந்த வீட்ல இனிமே இருக்கவே முடியாது. ஐ அம் சாரி. இங்க சந்திராக்கு எந்த விதமான ரெஸ்பெக்டும் இல்ல. அவன் திடீர்னு எக்ஸைட் ஆயிடுறான். இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதை கேட்டாலும் நானா கற்பனை பண்ணிக்கிறேன்னு என்னைய பைத்தியக்காரி ஆக்குறாங்க. சந்திராவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு இந்த வீட்ல எல்லாருமே சொல்றாங்க. என்னால இதுக்கு மேல டாலரேட் பண்ணிக்க முடியாது ப்ரோ இன் லா. லீவ் இட். நீங்க இல்லாத நேரத்துல நான் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு ஐ அம் சாரி. நான் கிளம்புறேன் ப்ரோ இன் லா. குட் பை. அண்ணி, ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சந்திராவை நினைச்சு பாருங்க அண்ணி.
ப்ளீஸ் அண்ணி. சந்திராவை பத்தி நினைச்சதாலதான் ப்ரோ நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே எதையோ என்கிட்ட மறைக்கிறாங்க. This house is full of secrets. இங்க எல்லார்கிட்டயுமே ஏதாவது ஒரு சீக்ரெட் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாததாலதான் சந்திரா இப்படி ஆயிட்டானோன்னு எனக்கு தோணுது. பட் பழியெல்லாம் ஏன் மேல வருது. என்னால சந்திரா இப்படி ஆகலன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அண்ணி, சந்திரா நார்மலா தான் இருக்கான். அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இன்னைக்கு நடந்ததை வச்சு நீங்க எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. நான் இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.